வெல்கம் டு எக்ஸாம் சென்டர் யூடியூப் சேனல். நாம் இந்த வீடியோவில் 2025 செப்டம்பர் மாதம் 28ஆம் தேதி தமிழ்நாட்டில் நடந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமினுடைய ஜெனரல் தமிழ் இந்த ஒரு வினாத்தாளிற்கான விடைகளை பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 முதல் 100 வரை கேள்விகள் இருக்கும். அதில் ஒவ்வொரு கேள்விக்கும் 1.5 மதிப்பெண்கள் கொடுக்கப்படும். மொத்தமாக 150 மதிப்பெண்களுக்கு இந்த ஒரு தேர்வு நடக்கிறது. இதற்கான விடைகளை இப்பொழுது நாம் இந்த ஒரு காணொலியில் பார்க்கலாம். முதலாவதாக முதல் கேள்வியை எடுத்துக்கொண்டீர்கள் என்று சொன்னால் பொறுத்துக அப்படிங்கிற தலைப்போட கொடுத்துருக்குறாங்க. அடியை கொடுத்து அதோடைய தாவரத்தோட பொறுத்த சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எதோட சரியானது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்து பொருத்தணும். இதற்கான சரியான விடை எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சி ஆப்ஷனில் இருக்கு இல்லையா, 4, 3, 1, 2 அதுதான் இதற்கான சரியான விடை. அடுத்து இரண்டாவது கேள்வி, யானையின் ஒளி மரபை கண்டறிய அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இல்லையா, அதற்கானது வந்து பார்த்திங்கன்னா எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யானை வந்து என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால் பிளிரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லுவோம். அதனால் இந்த ஒரு ரெண்டாவது கேள்விக்கான விடை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பி ஆப்ஷனில் கொடுத்துருக்கக்கூடிய பிளிரும் அப்படிங்கிறத வந்து குறிச்சிக்கோங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா மூன்றாவது கேள்வி, மானினுடைய தொகை மரபு சொல்லை கண்டறிய அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இல்லையா. மூன்றாவது கேள்விக்கான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா முதல் ஆப்ஷனில் இருக்கக்கூடிய ஏ ஆப்ஷனில் இருக்கு இல்லையா, மந்தை அப்படிங்கிறத குறிச்சுக்கோங்க. மான் மந்தை அந்த மாதிரி சொல்லக்கூடியதான் இந்த தொகை மரபு சொற்களை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இதில் மூணாவது கேள்விக்கானது ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் இருக்கக்கூடியது. அடுத்து நான்காவது கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா பொருந்தாத சொல்லை கண்டறிக அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இல்லையா. நான்காவதுக்கு என்ன ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா பி ஆப்ஷனில் இருக்கக்கூடிய உற்றார் அப்படிங்கிறத குறிச்சுக்கோங்க. பொருந்தாத சொல் மற்ற எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ஒரு ரிலேட்டிவான சொற்கள். இதில் பொருந்தாத சொல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பி ஆப்ஷனில் இருக்கக்கூடிய உற்றார் அப்படிங்கிறது தான் இதற்கான சரியான விடை அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அடுத்து ஐந்தாவது கேள்வி பாருங்க, அகர வரிசைப்படி சொற்களை அமைக்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா. இதற்கானது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஐந்தாவது கேள்விக்கு சி ஆப்ஷனில் இருக்கக்கூடிய கருவூலம், களம்பூச்சு, அதுக்கப்புறமா கவரிமான், களத்துமேடு இதெல்லாமே வந்து அதற்கானது சி ஆப்ஷனில் இருக்கக்கூடியது ஐந்தாவது கேள்விக்கான விடையாக இருக்கிறது. சி ஆப்ஷனை குறிச்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆறாவது கேள்வி, வெற்றி, வீரம், வழி ஆகிய பொருட்களை தரக்கூடிய சொல் எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதற்கானது ஏ ஆப்ஷனில் இருக்கக்கூடிய விரல் அப்படிங்கிறத குறிச்சுக்கோங்க. அதுதான் இந்த ஆறாவது கேள்விக்கானது. ஆறாவது கேள்விக்கு முதல் ஆப்ஷனில் இருக்கக்கூடிய விரல் அப்படிங்கிறது சரியான ஆன்சர். அடுத்து ஏழாவது கேள்வி பாருங்க. ஏழாவது கேள்விக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரித்து எழுதுக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. வேளாண்மை அப்படிங்கிற சொல்ல பிரித்து எழுதுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கான சரியான விடை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தேர்ட் ஆப்ஷனில் இருக்கக்கூடிய என்னன்னு பார்த்தீங்கன்னா வேன் கூட்டல் நன்மை அப்படிங்கிறது தான் இதற்கான சரியான விடை. 7க்கு சி ஆப்ஷன். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா எட்டாவது கேள்வி, இதை சேர்த்து எழுதுக அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அது கூட்டல் அன்று அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா. அது அன்று இது ரெண்டையும் சேர்த்தா நமக்கு என்ன கிடைக்கும்னு சொன்னால் அது வன்று அப்படின்னு கிடைக்கும். முதல் ஆப்ஷனில் இருக்கக்கூடிய அது வன்று அப்படிங்கிறது வந்து இந்த ஒரு கேள்விக்கான சரியான விடையாக இருக்குது. அதனால் முதல் கேள்வியை குறிச்சிக்கோங்க. அடுத்து 9வது கேள்வியை பாருங்க, சேர்த்து எழுதணும். இதில் உள் மனம் அப்படின்னு இருக்கு இல்லையா, இதை சேர்த்து எழுதுனா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதற்கான விடை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள் மனம் அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். சி ஆப்ஷனில் இருக்கக்கூடிய உள் மனம் அப்படிங்கிறத குறிச்சிக்கோங்க. அதுதான் இந்த ஒரு வினாவிற்கான சரியான விடை என்பதை பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 10 கூற்று கொடுத்து காரணம் கொடுத்துருக்காங்க. இந்த கூற்றும் காரணமும் எப்படிப்பட்டவை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 10வது கேள்விக்கானது என்ன ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த கூற்று வந்து தவறானது, காரணமும் தவறானது. அதாவது ஃபோர்த் ஆப்ஷன் டி ஆப்ஷனில் இருக்கக்கூடியது தான் இந்த 10வது கேள்விக்கான விடை. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 11வது கேள்வி பாருங்க. 11வது கேள்வி நம்மளுக்கு எப்படி கொடுத்துருக்காங்கன்னா பொறுத்துக சொற்கள் கொடுத்து அதுக்கான இலக்கணங்களை கொடுத்து அதை ரெண்டையும் பொருத்தி நம்மளுக்கு சரியானதை கீழே எழுதிருக்காங்க, சிந்தித்து செயலாற்றணும். இதில் வந்து 11வது கேள்விக்கான விடை வந்து முதல்ல இருக்கு இல்லையா ஏ ஆப்ஷன் 3, 4, 1, 2 கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த ஒரு இதுதான் இதற்கான விடை. அடுத்து 12வது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இதற்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒற்றுப்புழையை சரி செய்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் வள்ளலார் அருளிய வழிகளை கடைபிடித்து ஒரு நாள் மனிதநேயம் மலரும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா. 12வது கேள்விக்கானது வந்து வள்ளலார் அருளிய வழிகளை கடைபிடித்து ஒழுங்கு நாள் மனிதநேயம் மலரும், டி ஆப்ஷன் ஃபோர்த் ஆப்ஷன். 13 பிழையற்ற தொடரை தேர்க்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 13வதற்கான சரியான விடை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ, அமைச்சர் பதவியேற்றவுடன் பாராட்டுகள் குவிந்தன, தொண்டர்கள் பரிசு பொருட்களை குவித்தனர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இல்லையா, அதுதான் இதற்கான சரியான விடை. 13க்கு முதல் ஆப்ஷன் அப்படிங்கிறத குறிச்சிக்கோங்க. அடுத்து 14வது மோந்து பார்த்தால் வாடிவிடும் அனிச்சம் வளர், என்ன செய்தால் வாடுவர் விருந்தினர் அப்படின்னா இது என்னன்னா அதாவது 14வது கேள்விக்கு ஃபோர்த் ஆப்ஷன் டி ஆப்ஷனில் இருக்கக்கூடியது முகம் திருந்து நோக்குனால் அவங்க வந்து எப்படி சொன்னால் வாடிடுவாங்க, அதாவது விருந்தினர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. 14க்கு டி ஆப்ஷனில் இருக்கக்கூடியதை குறிச்சிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 15வது ஊவே சாமிநாதனுடைய வாழ்க்கை வரலாற்று நூலினுடைய பெயர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 15க்கு என் கதை என் சரிதம்
சி ஆப்ஷனில் இருக்கக்கூடிய தேர்ட் ஆப்ஷனில் இருக்கக்கூடிய என் சரிதம் அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வினாவிற்கான சரியான விடை. உவே சாமிநாதனுடைய வாழ்க்கை வரலாற்று நூல் எதுனா இந்த என் சரிதம், சி ஆப்ஷன் தேர்ட் ஆப்ஷனில் இருக்கக்கூடியது. 16வது கேள்வி, பெருஞ்சு திருநாளால் நடத்தப்படாத இதழை தேர்வு செய்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க. 16வது கேள்விக்கான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா சி ஆப்ஷனில் இருக்குது இல்லையா, தேசபக்தன் அப்படிங்கிறது தான் இதற்கான விடை. ஏன்னா பெருஞ்சு திருநாளால் இந்த ஒரு இதழ் தான் நடத்தப்படலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. 16வதுக்கு தேர்ட் ஆப்ஷனில் இருக்கக்கூடியது ஆன்சர். அடுத்ததாக 17வது கேள்வி, கணலி என்ற சொல்லை குறிக்காத சொல்லை தேர்க்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா. 17வது கேள்விக்கான விடை என்னன்னா சி ஆப்ஷனில் இருக்கு இல்லையா, பன்றி அப்படிங்கிறது தான் கணலி அப்படிங்கிற சொல்ல குறிக்காத சொல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. 17க்கு சி ஆப்ஷனில் இருக்கக்கூடிய, அதாவது தேர்ட் ஆப்ஷனில் இருக்கக்கூடிய பன்றி அப்படிங்கிறத குறிச்சிக்கோங்க. 18வது கேள்வி எப்படி ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இதை கொடுத்து அதை கேட்குறாங்க. கொடுக்கப்பட்ட பத்தியிலிருந்து கேட்கப்பட்ட வினாக்களுக்கு சரியான விடையை தேர்ந்தெடும். நேற்றை போல் இன்று இல்லை, இன்றை போல் நாளை இல்லை என்கிற நிதியை அறிந்து நாடும் அந்த மாதிரி சொல்லட்டும். கடைசியில் என்பது இளமையாகி இருக்க உதவும் கடையாகிய கல்வி மலர்கிறது என்பதை உணர்த்துகிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு இதை கொடுத்துட்டு இதற்கானதை கேட்டிருக்காங்க. 18வது கேள்வி, உள்ள தேவைக்காக நாம் முன் இருப்பவை எவை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 18வது கேள்விக்கு என்ன ஆன்சர்னா அறநூல்கள், சி ஆப்ஷனில் இருக்கக்கூடிய அறநூல்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிக்கணும்னா அந்த பற்றிய வாசிச்சிங்கனாங்களே உங்களுக்கு ரொம்பவே சுலபமாக அந்த ஒரு ஆன்சர் கிடச்சிடும். சி ஆப்ஷனில் இருக்கக்கூடிய அறநூல்கள். 19வது என்ன கொடுத்துருக்காங்கன்னா இளமையாக இருக்க உதவும் கலை எது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா. அது இப்போ கடைசியாக கூட நான் வாசிச்சேன் இல்லையா, அதாவது டி ஆப்ஷனில் இருக்கக்கூடிய கல்விங்கிறது தான் 19வது கேள்விக்கான சரியான விடை. இந்த கேள்விகளுக்கு இந்த மாதிரி கேள்விகள் எல்லாத்தையுமே நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால் இங்கே மேலே இருக்கக்கூடிய பத்திகளை மிக தெளிவாக ஒரு 2 முறை 3 முறை வாசிக்கின்ற பொழுது அதற்கான விடைகள் நமக்கு ஈஸியாக கிடைக்கும். அதனால் அதை நன்றாக வாசித்து இந்த கேள்விகளுக்கெல்லாம் நாம் விடையளிக்க வேண்டும். அடுத்தது 20வது கேள்வி, மருத்துவர்கள் வலியுறுத்தும் பயிற்சிகள் முதன்மையானது எதுன்னு கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா அதாவது 20வது கேள்விக்கான ஆன்சர் ஏ ஆப்ஷனில் இருக்கக்கூடிய புறநடை பயிற்சி அப்படிங்கிறது. 21வது கேள்வி, வாழ்நாள் காலம் முடியும் வரை பின்பற்ற வேண்டிய ஒன்று எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பி ஆப்ஷனில் இருக்கக்கூடிய அகநடை பயிற்சி அப்படிங்கிறத குறிச்சிக்கோங்க. 20க்கு ஏ ஆப்ஷன், 21க்கு பி ஆப்ஷன். அடுத்து பார்த்தீங்கன்னா 22வது, கற்க வேண்டும் என்ற அவசியம் வருகின்ற போது நாம் எவ்வாறு மாறுகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதற்கு இளமையாக மாறுகிறோம், கற்க வேண்டும் என்கின்ற அவசியம் வருகின்ற பொழுது நாம் இளமையாக மாறுகின்றோம். டி ஆப்ஷன் 4th ஆப்ஷன் இருக்கக்கூடியது. அடுத்து 23வது கேள்விக்கான இடியோசை கேட்ட நாகம் போல என்ற உவமை தொடர் உணர்த்தும் பொருளை தேர்க்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. 23வதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மிரட்சி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. தேர்ட் ஆப்ஷனில் இருக்கக்கூடிய மிரட்சி அப்படிங்கிறத குறிச்சிக்கோங்க. 24 நீரு பூத்த நெருப்பு போல, நீரு என்பதன் பொருள் என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 24க்கு சாம்பல், நீரு பூத்த நெருப்பு போலனா ஏக்கு சாம்பல் அப்படிங்கிறத குறிச்சிக்கோங்க. 24ல் இருக்கக்கூடியதில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சாம்பல் அப்படிங்கிறது இதுக்கான ஆன்சர். அடுத்தது 25வது கேள்வி, மீதூன் விரும்பேல் என்ற ஆத்திச்சூடிக்கு தொடர்புடைய பழமொழியை கண்டறிக்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா. இந்த 25வது கேள்விக்கான விடை நொறுங்க தின்றால் 100 வயது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. அதாவது டி ஆப்ஷனில் இருக்கக்கூடிய நொறுங்க தின்றால் 100 வயது அப்படிங்கிறது இதற்கான விடை. 26வது கேள்வி, புவியியல் மற்றும் சுரங்க ஆணையர் அலுவலகத்தில் உள்ள வேதியியல் ஆய்வகம் ரூபாய் 2 கோடி செலவில் மேம்படுத்த புதுப்பிக்கப்படும் என்று அறிவிப்பு எத்துறை சார்ந்தது என்று கண்டறிக்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 26க்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இயற்கை வளங்கள் துறை. அடுத்து 27 அசைலண்ட் என்ற ஆங்கில சொல்லிற்கு இணையான தமிழ் சொல் என்னன்னு கேட்டிருக்காங்க. 27க்கு சரியானது என்ன ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 2வது ஆப்ஷனில் இருக்கக்கூடிய முன் மரபினர் அப்படிங்கிறத குறிச்சிக்கோங்க. பி ஆப்ஷனில் இருக்கக்கூடிய முன் மரபினர் அப்படிங்கிறத குறிச்சிக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா 28வது கேள்வி, பொறுத்துக்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா. இதையும் பொருத்த வேண்டும். இதில் பொருத்தி கீழே இருக்கக்கூடியதெல்லாம் ஆன்சர் சொல்லணும். அப்போ 28வது கேள்விக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் இருக்கக்கூடிய 3, 4, 2, 1 அப்படிங்கிறத குறிச்சிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 29வது கேள்வி. 29வது கேள்விக்கு எது ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா சி ஆப்ஷன், அதாவது சரியான தொடரை கண்டறிக்கன்னு சொல்லியிருக்காங்க. இங்கே கொடுத்துருக்கக்கூடியதில் எது சரியான தொடர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கின்ற பொழுது குரங்குகள் மரத்திற்கு மரம் தாவின அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா தேர்ட் ஆப்ஷனில், அதுதான் இதற்கான சரியான விடை. அடுத்தது பார்த்தீங்கன்னா 30வது கேள்வி, பொருத்தமான காலத்தை சுட்டுக கோவலன் மதுரை மாநகருக்கு சென்றான் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நிகழ்காலம். இப்போ நடக்கக்கூடிய ஒரு செயலை சொல்கிறாங்க இல்லையா, அதனால அது நிகழ்காலம். பி ஆப்ஷன் செகண்ட் ஆப்ஷனில் இருக்கக்கூடிய நிகழ்காலம் 30வது கேள்விக்கு 2வது ஆப்ஷன். அடுத்து 31வது கேள்வி,
புல்மாய் நல்வி உழை ஆகியவற்றின் பெண்ணை குறிக்கும் சொல்லை கண்டறிக அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. 31க்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் இருக்கக்கூடிய பிணை அப்படிங்கிறது தான் ஆன்சர். அதாவது இந்த 31க்கு ஏ ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க இல்லையா, பிணை அப்படின்னு சொல்லிட்டு, அதுதான் இதற்கான விடை. அடுத்ததாக பார்க்கக்கூடியது 32வது கேள்வி. அடவி என்ற சொல்லினுடைய பொருள் என்ன கேட்டிருக்காங்க, அதற்கான பொருள் என்ன கேட்டிருக்காங்க. பி ஆப்ஷனில் இருக்கக்கூடியது, அதாவது பாக்கம். அடவி அப்படின்னா பாக்கம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அடவி அப்படின்னா பாக்கம், அதாவது பி ஆப்ஷனில் இருக்கும். 33 பரியது கூர்ங்கோட்ட தாயினும் யானை வெறுவும் புலி தாய் குறின் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குறளுடைய மிகுதி என்னும் பொருளை உணர்த்தும் சொல்லை கண்டறிக அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. 33க்கு செகண்ட் ஆப்ஷன் கூர் அப்படிங்கிறது ஆன்சர். 34 உதகை என்ற மறுவூர் சொல்லினுடைய ஊர் பெயரை கண்டறிக அப்படின்னா உதக மண்டலம் அப்படிங்கிறது தான் உதகையினுடைய மறுவூர் பெயர் அப்படிங்கிறது. பி ஆப்ஷனில் இருக்கக்கூடிய உதக மண்டலம் அப்படிங்கிறத குறிச்சிக்கோங்க. அடுத்து 35வது கேள்வி வந்து என்னன்னு பார்த்தோம்னா பிழை திருத்துக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மனிதன் மொழியின் வளர்ச்சி கண்டு அது எவ்வளவு அருமையான கருவி என்பதனை உணர்ந்தான் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 35க்கும் செகண்ட் ஆப்ஷன் அஃது, அது அப்படிங்கிறதுல பிழை திருத்துக்களை அதுக்கு பதிலாக அஃது அப்படின்னு சொல்லுவோம், செகண்ட் ஆப்ஷன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 36 இவனுக்கு வீடு ஒன்று டேஸ் 2 இருக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது 36வது கேள்விக்கான ஆன்சர் இல்லை, இவனுக்கு வீடு 1 இல்லை 2 இருக்கிறது அப்படிங்கிறது வரும், செகண்ட் ஆப்ஷனில் இருக்கக்கூடியது. 37வது கேள்வி வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நாற்று செய்யும் சொல்லாத நாடு இல்லை அந்நாடு வேற்று நாடு ஆகா தமவே ஆம் ஆயினும் ஆற்றுனா வேண்டுவது இல்லை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதற்கான ஆன்சர் வந்து வேண்டுவது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து 38 உறுதி கூற்று சுற்றெழுத்துக்களை இடஞ்சுற்றுகள் என்று குறிக்கலாம். காரணம் அகம் புறம் என சுற்றெழுத்துக்கள் நிற்கும் இடத்தை பொறுத்து பெயர் குறிப்பிடப்படுகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 38வது கேள்வி ஃபோர்த் ஆப்ஷன் தான் ஆன்சர். அடுத்து 39 தொல்காப்பியர் குறிப்பிடும் உவன் உவல் உவர் உது உவை என்பன டேஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. 39க்கு வந்து என்ன ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதாவது டி ஆப்ஷன் சுட்டு திரிபு அப்படிங்கிறத குறிச்சிக்கோங்க. அடுத்து 40வது கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா எதிர்ச்சொல்லை பொறுத்துக்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது ஒரு சொல் இருக்குன்னா அதற்கான எதிர்ச்சொல் இந்த பக்கம் இருக்கும், அது ரெண்டையும் பொறுத்து கீழே இருக்கக்கூடிய சரியான விடையை தேர்ந்தெடுக்கணும். அப்படி பார்க்குறப்ப இதில் எது சரியான விடை அப்படின்னு சொல்லிட்டா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கக்கூடிய 4 1 2 3 அப்படிங்கிறது. அடுத்து 41 எதிர்ச்சொல்லை கண்டறிக்க எந்தை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 41வது விடை என்னன்னா நுந்தை அப்படின்னு சொல்லி குறிச்சிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் இருக்கக்கூடிய நுந்தை அப்படிங்கிறது தான் எந்தை அப்படிங்கிறதுக்கான எதிர்ச்சொல்லாக குறிக்கப்படுது. 41க்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏல இருக்கக்கூடிய நுந்தை அப்படிங்கிறது. 42 பிழையான தொடரை கண்டறிக்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 42க்கு வந்து ஃபோர்த் ஆப்ஷனில் இருக்கக்கூடிய அதாவது டி ஆப்ஷன் பெருமழையை கண்டதும் மக்கள் மலைத்து போய்விட்டனர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா. 42க்கு டி ஆப்ஷனில் இருக்கக்கூடிய ஆன்சர் தான் இதற்கான சரியான விடை. 43 கூற்று ஏ கொடுத்துருக்காங்க, காரணம் ஆர் கொடுத்துருக்காங்க. இதிலிருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா இந்த கூற்று எப்படிப்பட்டவை அப்படிங்கிறத நிரூபிக்கணும். 43வது கேள்விக்கான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா 4வது ஆப்ஷன் கூற்று ஏ தவறு, காரணம் ஆர் ஆனது சரி, ஃபோர்த் ஆப்ஷன். அடுத்து 44 கீழ்கண்டவற்றுள் சரியானவற்றை தேர்வு செய்க தென் திராவிட மொழிகள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 44க்கு வந்து எது ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து தமிழ் கன்னடம் தெலுங்கு மலையாளம் அப்படிங்கிறது 1 மற்றும் ஏ ஆப்ஷன் தான் கரெக்ட். அடுத்துதான் 45வது கேள்வி எவில் டோர் எனும் ஆங்கில சொல்லிற்கான தமிழ் சொல்லை கண்டறிக்கன்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து டி ஆப்ஷனில் இருக்கக்கூடிய நெஞ்சு கிளப்பவர் அப்படிங்கிறது தான் இதற்கான ஆன்சர். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 46வது கேள்வி ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லுன்னு நம்ம வந்து எழுதணும், அதாவது ஆம்னிசைன்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. 46வதுக்கான விடை என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபோர்த் ஆப்ஷன் இருக்கக்கூடியது, அதாவது எல்லாம் அறிந்த நிலை அப்படிங்கிறது. அடுத்து 47 மறு ஆய்வு மனு என்பதை ஆங்கிலத்தில் எப்படி அழைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. 47க்கு அதாவது ரெவ்யூ பெட்டிஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சி ஆப்ஷன் இருக்கக்கூடிய ரெவ்யூ பெட்டிஷன் அப்படிங்கிறது. 47க்கு தேர்ட் ஆப்ஷன். 48வது வந்து பார்த்திங்கன்னா மரபு தொடர்களை பொருளோடு பொறுத்துக்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது பக்கம் ஒரு இருக்கும், அதை மரபு பொருளோட பொருத்தி அதுக்கான சரியானதை கீழே இருந்து நம்ம கண்டுபிடிக்கணும். 48வது கேள்விக்கு வந்து பார்த்திங்கன்னா முதல் ஆப்ஷனில் இருக்கக்கூடியது ஆன்சர் 3 4 1 2. அடுத்து 49 கடுங்காய் கொடுத்தாள் என்னும் மரபு தொடருடைய சரியான பொருளை கண்டறிக்கன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. 49வது கேள்விக்கு ஏமாற்றுதல் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆன்சர், செகண்ட் ஆப்ஷனில் இருக்கக்கூடிய ஏமாற்றுதல் அப்படிங்கிறது இதற்கான சரியான விடை. 50 போடு அரசனர் இவர்களிடமிருந்து வரும் முக்கிய கடித குறிப்புகளுடைய தனிப்பதிவேடு அப்படின்னு சொல்லிட்டு விதிகள் மற்றும் விதிமுறைகள் மாவட்ட ஆட்சியர் தலைவனுடைய அன்றாட பார்வைக்கு அனுப்ப வேண்டிய பதிவேட்டினை கண்டறிக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 50வது கேள்விக்கு சி ஆப்ஷன் இருக்கக்கூடியது ஆன்சர். அடுத்து 51 உயிரிகள்
அப்ளோமனியா என்னும் ஆங்கில சொல்லிற்கு இணையான கலைச்சொல் தருக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 51க்கு டி ஆப்ஷனில் இருக்கக்கூடிய மனநோய் அப்படிங்கிறது இதற்கான ஆன்சர். 51க்கு 4th ஆப்ஷனில் இருக்கக்கூடிய மனநோய் அப்படிங்கிறது சரியான விடை. 52 பிரஸ்பயசோபஸ் எனும் கலை சொல்லுக்கு இணையான சொல்லை கண்டறிக அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. 52க்கு மிகச்சரியான விடை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பி ஆப்ஷனில் இருக்கக்கூடிய உணவுக்குழல் தளர்ச்சி அடைதல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. உணவுக்குழல் தளர்ச்சி அடைதல் அப்படிங்கிறதான் இதற்கான இணையான சொல். அடுத்து 53 வணிக மேலாண்மை குறித்த ஆங்கில சொற்களை தமிழ் கலை சொற்களோடு பொறுத்துக்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் ஆங்கில வார்த்தை, இது தமிழ் சொற்கள், இது ரெண்டையும் பொருத்தி நம்ம சரியான விடையை கீழே இருந்து கண்டுபிடிக்கணும். 53க்கு சி ஆப்ஷனில் இருக்கக்கூடிய 2 4 1 3 அப்படிங்கிறது சரியானது. சி ஆப்ஷனில் இருக்கக்கூடியது 53க்கு சரியான விடை. 54 பிழையற்ற அக்ருணை பன்மை தொடரை கண்டறிக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 54க்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் இருக்கக்கூடிய அவள் அல்லல் இருக்கு இல்லையா, அதுதான் அதற்கான சரியான விடை. அவள் அல்லல் பிழையற்ற அக்ருணை பன்மை தொடரை கண்டறிக அப்படின்னு சொன்னால் அவள் அல்லை அப்படிங்கிறது தான் கரெக்டானது. அடுத்து 55 சரியான தொடரை தேர்வு செய்யன்னு கொடுத்துருக்காங்க. 55க்கு வந்து பார்த்தீங்கன்னா டி ஆப்ஷனில் இருக்கக்கூடிய செடி கொடிகள் காற்றில் அசைந்தன அப்படின்னு சொல்லிட்டு டி ஆப்ஷன் 4th ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதுதான் இந்த சரியான தொடர் அப்படிங்கிறதுல இங்கே கொடுத்துருக்கக்கூடியதில் அதுதான் சரியான தொடர். அதனால் 55க்கு 4th ஆப்ஷன் தான் ஆன்சர். 56 பிழையற்ற தொடரை கண்டறிக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 கொடுத்துருக்காங்க. 5ஆவதாக வந்து பார்த்தீங்கன்னா விடை தெரியவில்லைன்னு கொடுத்துருக்காங்க. இந்த 56வது கேள்விக்கு வந்து சரியானது வந்தீங்கன்னா மகடு வந்தாள் அப்படிங்கிறது தான் சரியானது. பிழையற்ற தொடரை கண்டறிகனா மகடு வந்தாள் அப்படிங்கிறது சரியானது. 56க்கு சி ஆப்ஷன் அப்படிங்கிறது கரெக்டானது. 57 அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யாதும் ஊரே யாவரும் கேளீர் இப்பாடல் வழிகள் கேளீர் என்னும் சொல்லிற்கு எதிர்ச்சொல்லை தருக. 57க்கான சரியான விடை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பகைவர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. 57க்கு 4th ஆப்ஷனில் இருக்கக்கூடிய பகைவர் அப்படிங்கிறது சரியான விடை. 58 ஓரெழுத்து ஒரு மொழியை பொறுத்துக்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இங்கே டி வரைக்கும் கொடுத்துருக்காங்க, அதை நம்ம பொருத்தணும். அதை பொருத்தி முடிச்சுட்டு கீழே இருக்கக்கூடிய ஆப்ஷன்லேருந்து ஒன்றை தெரிவு செய்யணும், அதுதான் சரியான விடையாக இருக்கும். அப்படி பார்க்கல நம்மளுக்கு 58வது கேள்விக்கு வந்து நம்மளுக்கு எது சரியான விடைனா ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் 4 3 2 1 அதுதான் சரியானது. 59 வேர்க்குரு என்னும் சொல்லினுடைய பேச்சு வழக்கு என்ன அப்படின்னா வேர்க்குரு அப்படிங்கிறது தான் சரியானது. அதாவது 59க்கு வந்து சி ஆப்ஷனில் இருக்கக்கூடியது வேர்வை அப்படிங்கிறதா நம்ம சொல்லக்கூடியது. 59க்கு சியில் இருக்கக்கூடியது வேர்வை அப்படிங்கிறது தான் சரியானது. 60 வந்து காகத்திற்கு உரிய மற்றொரு பெயர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. 60வது கேள்விக்கு என்னன்னா 3rd ஆப்ஷனில் இருக்கக்கூடியது புட்டம் அப்படிங்கிறது தான் சரியானது. அப்போ காகத்திற்கான உரிய மற்றொரு பெயர் வந்து புட்டம் அப்படிங்கிறது சி ஆப்ஷனில் இருக்கும். அடுத்து 61 அன்புக்குரியவருடைய துன்பம் கண்டு பெருகும் கண்ணீர் டேஸ் என்று அழைப்பார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 61வது கேள்விக்கு வந்து பார்த்திங்கன்னா புன் கண்ணீர் அப்படிங்கிறது டி ஆப்ஷனில் இருக்கு இல்லையா, 4th ஆப்ஷனில் இருக்கக்கூடியது தான் இந்த 61வது கேள்விக்கான சரியான விடை. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 62வது பொறுத்துக. இது பக்கம் ஒன்று கொடுத்துருப்பாங்க, இந்த பக்கம் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது ரெண்டையும் நம்ம பொறுத்து கீழே இருக்கக்கூடிய ஏபிசிடி அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த 5 விடைகளிலிருந்து ஒன்றை தெரிவு செய்ய வேண்டும். 62க்கு வந்து சரியான விடை என்னன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 3 2 1 அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் ஏல இருக்கக்கூடியது தான் சரியான விடை. அடுத்து 63க்கு வந்து பார்த்தீங்க என்ன அப்படி ஆன்சர் பார்த்தீங்கன்னா அப்பாவி எனும் சொல் பிழை எனில் அச்சொல்லுடைய திருத்த சொல்லை காண்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதற்கானது அற்ப ஆவி அப்படிங்கிறது தான் சரியானது. 4th ஆப்ஷனில் இருக்கக்கூடிய அற்ப ஆவி அப்படிங்கிறது தான் சரியானது. 64க்கு என்ன ஆன்சர்னா இவஞ்சி என்ற சொல்லினுடைய எம்மொழி சொல் என்று கிடையாது. இவஞ்சி அப்படிங்கிறது எந்த மொழி சொல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது வந்து டச் சொல் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். 64ல் இருக்கிறதுக்கு ஏ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் டச் அப்படிங்கிறது. 65வது கேள்வி சொருக்க குறியீடு விளக்கம் உந்தமம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதற்கான சரியான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா 65வதுக்கும் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் இருக்கக்கூடிய உலக தமிழ் தகவல் தொழில்நுட்ப மன்றம் அப்படிங்கிறது தான் இதற்கான சரியான விடை. 65க்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். 66 தமிழ் சொல்லை கண்டறிக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா. 66வது வந்து எது சரியானதுன்னா பிண்டம் அப்படிங்கிறது தான் சரியானது. ஏன்னா அதுதான் வந்து தமிழ் சொல். டி அப்படிங்கிறதுல இருக்கக்கூடிய பிண்டம் அப்படிங்கிறது தான் சரியான தமிழ் சொல் இங்கே கொடுத்துருக்கக்கூடியதில் அதுதான் சரியான தமிழ் சொல். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 67வது கேள்வி மனைக்கு விளக்கம் மடவார் தனக்கு தகைசால் புதல்வர் என்ற அடிகள் இடம்பெறும் நீதி நூலை கண்டறிக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 67க்கு வந்து 4th ஆப்ஷன், அதாவது நான்மணி கடிகை அப்படிங்கிறதுல வந்து இது இடம்பெற்றிருக்கிறது. டி ஆப்ஷனில் இருக்கக்கூடிய நான்மணி கடிகை அப்படிங்கிறது தான் சரியானது. 68 ஓதலிர் சிறந்தன்று ஒழுக்கமுடைமை என்ற அடி இடம்பெற்ற நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. 68க்கு வந்து பார்த்தீங்கன்னா பி ஆப்ஷனில் இருக்கக்கூடிய முதுமொழி காஞ்சி அப்படிங்கிறது தான் சரியானது. இந்த இதில் தான் இந்த ஒரு அடிகள் வந்து இடம்பெற்றிருக்குது. 68க்கு பி ஆப்ஷனில் இருக்கக்கூடிய முதுமொழி காஞ்சி. 69 7 ஆதியில் கூறப்பட்டுள்ள
சமணத்திற்கு உரிய அறக்கருத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. 69க்கு வந்து சரியானது வந்து தேர்ட் ஆப்ஷனில் இருக்கக்கூடியது தான் சரியான விடை. 69க்கு சியில் இருக்கக்கூடிய கொல்லாமை அப்படிங்கிறது கரெக்டான விடை. அடுத்ததாக வந்து பார்க்கக்கூடிய கேள்வி வந்து 70வது கேள்வி. 70வது வந்து இரவில் மாட்டி இளங்கு சுடர் நெகிழி உறவுணர் அழுந்து ஓடுகளம் கரையும் துறை இச்சங்கு செய்யுளை இயற்றிய ஆசிரியரை கண்டறிக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 70வது கேள்விக்கு சி ஆப்ஷன் உருந்திரன் கண்ணனார் அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர். 70க்கு சி ஆப்ஷன். 71 வந்து பார்த்திங்கன்னா ப்ளாகர் பொருத்தமான தமிழ் சொல்லை தேர்க்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 71க்கு வந்து ரெண்டாவது ஆப்ஷன், அதாவது வலைப்பதிவர் அப்படிங்கிறது பி ஆப்ஷனில் இருக்கக்கூடிய வலைப்பதிவர் அப்படிங்கிறது தான் இதற்கான மிகவுமே சரியான ஒரு விடையாக இருக்கிறது. 71க்கு செகண்ட் ஆப்ஷனில் இருக்குது. 72வது வந்து பார்த்திங்கன்னா பிறமொழி சொல்லை தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா, அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைவு வெளியீடு வாடகை ஒழுங்கு விடை தெரியவில்லை. இதில் வந்து எது சரியானதுன்னா பிறமொழி சொல்னா வாடகை அப்படிங்கிறது தான் சரி பிறமொழி சொல். ஏன்னா வாடகை அப்படிங்கிறதுக்கு வேறு ஒரு சொல் வரும் தமிழில். 73 வந்து பார்த்திங்கன்னா பொருளறிந்து பொறுத்துக்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் இதனுடைய பொருள் அறிந்து, இந்த பக்கம் நம்ம பொருத்தி அதுக்கான சரியான விடை எது கீழே இருக்கக்கூடிய ஆப்ஷனில் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 5ல் வந்து நம்ம தேர்வு செய்யணும். 73வது கேள்விக்கு நமக்கு சரியான விடை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4 கொடுத்துருக்கக்கூடிய முதல் ஏ ஆப்ஷன் தான் கரெக்டானது. அடுத்து வந்து 74 பழமொழியினை நிறைவு செய்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மாலை சுற்றி பிறந்த பிள்ளை டேஸ் ஆகாது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 74க்கு மாமனுக்கு ஆகாது, மாலை சுற்றி பிறந்த பிள்ளை மாமனுக்கு ஆகாது அப்படிங்கிறது தான் சரியான இந்த பழமொழியினுடைய சொல். அப்போ 74க்கு 4வது ஆப்ஷன். 75 பொறுத்துக்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் தமிழ் சொல் கொடுத்துருக்காங்க, அதுக்கு இணையானதை நம்ம இந்த பக்கம் பொருத்தணும். இதை பொறுத்துறது மட்டும் இல்லாமல் இதை பொறுத்துட்டு கீழே இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அந்த ஆப்ஷன்ஸில் எது சரியானது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிச்சோம். அந்த ஆப்ஷன் தான் இந்த 75க்கானதை குறிக்கணும். இது மட்டும் கேள்வி கிடையாது. இப்போ நான் ஸ்க்ரீனில் காமிக்கிறேன் பாருங்களேன், இதுதான் அதற்கான ஆப்ஷன்ஸ். இந்த ஆப்ஷன்ஸில் எது சரியானதுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அப்படி பார்க்கல 75க்கு முதல் ஆப்ஷன் 3, 4, 1, 2 அப்படிங்கிறது தான் சரியான விடை. 75க்கு முதல் ஆப்ஷனில் இருக்கக்கூடியது தான் சரியானது. 3, 4, 1, 2 அப்படிங்கிறது சரியான விடை. அடுத்தும் 76 சரியான திருக்குறளை கண்டறிக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறள்கள்லாம் கொடுத்துருக்காங்க. கடைசியாக விடை தெரியவில்லைன்னு கொடுத்துருக்காங்க. 76க்கான சரியான விடை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சொல்லுக சொல்லில் பயனுடைய சொல்லற்க சொல்லில் பயன் இலா சொல் அப்படிங்கிறது 4th ஆப்ஷன் தான் கரெக்டான ஆன்சராக இருக்குது இதில். அடுத்தும் 77 செய்யப்பாட்டு வினை தொடரை கண்டறிக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 77க்கு இங்கே கொடுத்துருக்கக்கூடியதில் எது செய்யப்பாட்டு வினை தொடர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டி ஆப்ஷன் இருக்கக்கூடிய தை கொண்டாட பெற்றது. தை கொண்டாட பெற்றது அப்படிங்கிறது தான் சரியான செய்யப்பாட்டு வினை தொடராக இங்கே இருக்கக்கூடியதில் இருக்குது. 77க்கு டி ஆப்ஷன். அடுத்து 78 வந்து பார்த்தீங்கன்னா குமணன் நடந்தான் இத்தொடர் உணர்த்தும் வினையை கண்டறிக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 78வதுக்கு சரியான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன் வினை அப்படிங்கிறது. குமணன் நடந்தான், அவன் வந்து குமணன் வந்து நடக்கிறான் அப்படிங்கிறது வந்து தன் வினை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. 78க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 79 கேட்டு பார்த்தீங்கன்னா உறுதி கூற்று ஆ ஓ ஏ யா ஆகிய எழுத்துக்கள் சொற்களோடு சேர்த்து வரும் இடங்களில் வினாக்குறி இட வேண்டும். காரணம் ஏனெனில் இவை வினை சொற்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 79க்கான சரியான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா சி ஆப்ஷன் உறுதி கூற்று சரி, காரணம் சரியன்று. அடுத்து 80 பிறைக்குறியை உள்ளடக்க பயன்படும் நிறுத்த குறியீடு எது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 80வது கேள்விக்கான சரியான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா சி ஆப்ஷனில் இருக்கக்கூடிய மேற்கோள் குறி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுதான் சரியான விடை. பிறைக்குறியை உள்ளடக்கம் பயன்படும் நிறுத்தக்குறி எதுனா சி ஆப்ஷன் இருக்கக்கூடிய மேற்கோள் குறி அப்படிங்கிறது சரியானது. அடுத்து 81 அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேவநேய பாவனார் கூட்டுக்கிழவிய புனர்வாக்கியம் என்று எதனை கூறுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. 81வது கேள்வியில் நமக்கு 81வதற்கான சரியான விடை வந்து ஒரு எழுவாய் பல பயன்களை கொண்டு முடிதலை அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் ஆப்ஷன் இருக்கக்கூடியது. 82 திருமால் குன்றம் உயர்ந்தோங்கி நிற்கின்றது இத்தொடர்டைய ஒரு பொருள் பன்மொழி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 82க்கு தேர்ட் ஆப்ஷன் சி ஆப்ஷன் இருக்கக்கூடிய ஓங்கு நிற்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, அதுதான் இதற்கான சரியான விடை. 82வது கேள்விக்கானது சரியான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா சி ஆப்ஷனில் இருக்கக்கூடிய ஓங்கு நிற்கும் அப்படிங்கிறது தான் சரியானது. 83 பாருங்க, இப்பொருள் குறிக்கும் சொற்களை பொறுத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் ஒன்று கொடுத்துட்டு அந்த பக்கம் இருக்கக்கூடியதை பொறுத்தி அதற்கான சரியானதை நம்ம வந்து இங்கே எழுதணும், ஆப்ஷன்ஸ் எழுதணும். அப்படி பார்க்கல 83வது கேள்விக்கான சரியான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா 4th ஆப்ஷன் டி ஆப்ஷன் இருக்கக்கூடிய 2, 4, 1, 3 அப்படிங்கிறது தான் சரியானது 4th ஆப்ஷன். அடுத்து 84 வந்து பார்த்தீங்கன்னா
பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து இந்த பக்கம் வருது கொடுத்துருப்பாங்க, இந்த பக்கம் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இது ரெண்டையும் நம்ம சரியானதை பொருத்தி அதிலிருந்து நம்ம சரியான விடையை தேர்ந்தெடுக்கணும். இது உங்களுக்கு தெரிஞ்சது தான். அதில் வந்து 84வதுக்கு மிகச்சரியான விடை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 4th ஆப்ஷன் 4, 3, 1, 2ங்கிறது சரியானது. 85 பொருள் கண்டறிக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா. 85வதுக்கான சரியான விடை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வண்டு ஆகாயம் அப்படிங்கிறது இதற்கான சரியான விடை. அடுத்து 86வது நகர 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 வேறுபாட்டில் பொறுத்துக்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து சரியான விடை 86வதுக்கு என்ன ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா 4th ஆப்ஷன் 4, 3, 1, 2ங்கிறது சரியான ஆன்சர். 87 சொல் எனும் வேர்ச்சொல்லினுடைய வினையாளனையும் பெயரை கண்டறிக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 87க்கான சரியானது சொல்லாமை அப்படிங்கிறது. சொல்லாமை அப்படிங்கிறது தான் சரியான இதனுடைய வேர்ச்சொல் அப்படிங்கிறது சொல்லப்படுது. 87க்கு ஃபஸ்ட் ஆப்ஷன். 88க்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபஸ்ட் ஆப்ஷன். 88க்கும் ஃபஸ்ட் ஆப்ஷன் தான். 89 சிறிய கடிதம் இதனுடைய எச்ச வகையை கண்டறிக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 89க்கு நமக்கு எது சரியான ஆப்ஷன்னா சி ஆப்ஷனில் இருக்கக்கூடிய குறிப்பு பெயரச்சம்னு ஒன்று கொடுத்துருக்காங்க இல்லையா, அதுதான் சரியானது. 90க்கு ஆங்கில சொல்லை கண்டறிக்கன்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கு தேர்ட் ஆப்ஷன் இருக்கக்கூடிய லாந்தர் அப்படிங்கிறது தான் சரியானது. 90க்கு வந்து லாந்தர் அப்படிங்கிறது சரியானது. 91வது கேள்வி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கீழ்கண்டவற்றுக்கு தவறான ஒன்றை தேர்வு செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இல்லையா. இதில் வந்து அன்பு இருப்பது தான் உயிருள்ள உடல், அன்பு இல்லாத உயிரற்ற உடல், அன்பு உடையவர்கள் தம் உடலிலும் பிறருக்கே என்பவர், அன்பு இல்லாதவர் எல்லா பொருளும் தமக்கே என்பவர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. 91க்கான சரியான விடை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 மட்டும் தான். அதாவது தவறானது என்னன்னு பார்த்தீங்கன்னா அன்பு இல்லாத உயிரற்ற உடல், அன்பு இல்லாதது உயிரற்ற உடல். 91க்கான சரியான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா 2வது ஆப்ஷனில் இருக்குது. 92 அன்றே ஒழிய விடல், அன்றே ஒழிய விடல் என வள்ளுவர் எதனை குறிப்பிடுகிறார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 92க்கான சரியான ஆன்சர் தேர்ட் ஆப்ஷனில் கூடிய நடுநிலை கடந்து உண்டாகும் செல்வம். 93 கிளைஞரை அளக்கும் கோள் எது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. 93க்கு ஃபஸ்ட் ஆப்ஷன் இருக்கக்கூடிய நமக்கு வரும் துன்பம் அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட் ஆப்ஷன் இருக்கக்கூடிய நமக்கு வரும் துன்பம். 94 கண்ணதாசன் குறித்து பின் வரும் கூற்றுகளில் சரியானதை தேர்ந்தெடுக்கும். ஒரு 3 இது கொடுத்துருக்காங்க, அதில் எது சரியானது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். இதில் வந்து இந்த அந்த 5 ஆப்ஷன்லேருந்து எது சரியானது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும். அப்படி பார்க்கையில் நமக்கு இந்த 94வது வினாவிற்கான விடை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 4th ஆப்ஷனில் இருக்கக்கூடியது 1 மற்றும் 3 சரி அப்படிங்கிறது தான் இதற்கான ஆன்சர். 1 மற்றும் 3 சரி. 4th ஆப்ஷனில் கொடுத்துருக்கக்கூடியது சரியான விடை. 95 வேலு நாச்சியார் கற்றிருந்த மொழியை கண்டறிக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. வேலு நாச்சியார் என்ன மொழியை கற்றிருந்தாங்கன்னா தமிழ் தெரியும் அவங்களுக்கு, ஆங்கிலம் தெரியும், உருது தெரியும், பிரெஞ்சு தெரியும். அப்படி பார்க்கல ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் இருக்கக்கூடிய தமிழ், ஆங்கிலம், உருது, பிரெஞ்சு அப்படிங்கிறதெல்லாம் அவங்க கற்றறிந்த மொழிகளாக கூறப்படுகிறது. 95க்கு ஏ ஆப்ஷன். 96வது கேள்வி பாருங்க. தொழில்நுட்ப சொற்களை பொறுத்துக்க. இந்த பக்கம் ஒன்று கொடுத்துருப்பாங்க, இந்த பக்கம் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது ரெண்டையும் நம்ம பொருத்த போகிறோம். சரியான தொழில்நுட்ப சொற்களை பொருத்தியும் அதில் வந்து சரியான ஆப்ஷன் எடுக்க போகிறோம். அப்படி பார்க்கல 96வதுக்கு சரியான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆப்ஷன் 3, 4, 1, 2ங்கிறது 96வதுனுடைய சரியான ஆன்சர். 2வது ஆப்ஷன் தான் சரியானது. அடுத்து 97வது கேள்வி கீழ்காணும் கடை சொற்களை பொறுத்துக்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ 97க்கான சரியான விடை என்னன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 4, 3, 2, 1 அப்படிங்கிறது தான் சரியான விடை. அதாவது 97க்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்டான விடை. 98க்கு என்ன ஆன்சர் அப்படின்னு பார்க்குறீங்கன்னா ஓமை தொடர்களுக்கு ஏற்ற சரியான பொருளை பொறுத்துக்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா. அதில் வந்து சரியானது இந்த பக்கம் பொறுத்துறப்ப நம்மளுக்கு சரியாக வரக்கூடிய இதில் இந்த 98வது கேள்விக்கான சரியான விடை ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கக்கூடிய 4, 3, 2, 1 அப்படிங்கிறது தான் இந்த ஒரு கேள்விக்கான சரியான விடையாக இருக்கிறது. அடுத்து 99வது கேள்வி நீர்மேல் எழுத்து போல என்ற உண்மையினுடைய சரியான பொருளை கூறுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிலையற்ற தன்மை இதனுடைய தன்மை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிலையற்ற தன்மை. 99க்கும் 4th ஆப்ஷன் இருக்கக்கூடிய நிலையற்ற தன்மை டி ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதுதான் மற்ற எதுவுமே இதனுடைய தொடர்பற்றதாக இருக்கிறது. 4வது ஆப்ஷன் இருக்கக்கூடிய நிலையற்ற தன்மைங்கிறது தான் சரியானது. இறுதியான வினா 100வது கேள்வி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பின்வரும் பழமொழிகளை உணர்ந்துடும் சரியான குறிப்பிடுகளை, அதாவது ஏறு கொட்டாருக்கும் எட்டே கடுக்காய், இளம்பிள்ளை தாய்க்கும் எட்டே கடுக்காய் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது போக கீழே கொடுத்துருக்காங்க இல்லையா, இது போக கீழே ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த ஆப்ஷனில் தான் நம்ம தேர்ந்தெடுக்கணும். அப்படி பார்க்கல 100வது கேள்விக்கான சரியான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கக்கூடிய BCD சரி அப்படிங்கிறது தான் இதுக்கான சரியான விடை. ஏ ஆப்ஷன் தான் கரெக்டு. இதோட 2025 செப்டம்பர் மாதம் 28ஆம் தேதி நடந்த டிஎன்பிஎஸ்சியினுடைய குரூப் 2 எக்ஸாமினுடைய ஜெனரல் தமிழ் கொஷின் பேப்பரினுடைய விடைகள் முடியுது. இது மட்டும் இல்லாமல் 10 முதல் 12ஆம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய மாணவர்களுக்கான மாடல் கொஷின் பேப்பர்ஸ், ஒரிஜினல் கொஷின் பேப்பர்ஸ், அவங்களுக்கான சிறந்த ஒரு
வழிகாட்டுதல் மட்டுமல்லாமல் டிஎன்பிஎஸ்சி, யூபிஎஸ்சி, பேங்க் எக்ஸாம்ஸ் மற்றும் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் இந்த மாதிரி பல விஷயங்களை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்க போகிறோம். அது வரைக்கும் தொடர்ந்து இதே சப்போர்ட்டோடு எங்கள் கூட இணைந்திருங்கள். பல்வேறு விஷயங்களை தொடர்ந்து கற்றுக்கொள்வோம். வாழ்வில் ஒரு நல்ல நிலையை அடைவதற்கு நாங்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்போம் என்பதனை உங்களுக்கு உறுதியளிக்கிறோம். இப்போ நாங்கள் உங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த விடைகள் முழுவதும் சரியானதா என்று பார்த்தீர்கள் என்றால் சற்று பிழை இருக்கலாம். அரசு தரப்பிலிருந்து விடைகள் கொடுக்கப்பட்ட பின்பு உங்களுக்கு சரியான விடைகள் அனுப்பப்படும். அதுவரை காத்திருக்கவும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எக்ஸாம் சென்டர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து இது மாதிரி இன்னும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களோட பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.